சார் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா இந்த குரூப் 4 ரிலவெண்டடா ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு தொகுதி 4 தேர்முடிகள், தேர்வு மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் 28/10 அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி அவங்க ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? வனக்காவலர், ஓட்டுநர் மீதுக்கூடிய வனக்காவலர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகளுக்கு கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளின் 2வது பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் 6/12/2024 வெளியிடப்பட்டது. தேர்வர்கள் தங்கள் சான்றிதழ்களை இன்னைக்கு இருந்து 11/12/2024 முதல் 24/12/2024 வரை தேர்வு அதாவது நம்முடைய ஓடிஆரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் ஷா கோபால சுந்தர்ராஜ் ஏஆப்பே அவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார். ஓகேங்களா? நீங்கள் ஓடிஆரில் ஓப்பன் பண்ணிங்கனாவே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், வியூ டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரீ அப்லோட் பண்ண வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா? அந்த குரூப் 4 1/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் சார். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட் டாக்குமெண்ட் ஸ்டார் காட்டியிருப்பாங்க அவங்களுக்குலாம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டைப்ஸ் அலோடு ஒன்லி பிடிஎஃப் தான். மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைன்ஸ் 500 KB. ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து மேண்டேட் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட் கார்டு ஃபுல்லாகவே என்னது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளே. ஸோ அதனால் அது மேண்டேட் டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை அப்லோட் பண்ணி ஆகணும். நீங்கள் உங்கள் ஓடிஆர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீ அப்லோட் இல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல வியூ டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கு பாருங்கள், 1/2024 குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாருங்கள், வியூ மட்டும் தான் இருக்கும், வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்களா, அதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். உங்களை ஓடிஆரில் லாகின் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இல்லை சார், இதை விட இன்னும் டிஎன்பிசி என்ன தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்திக்குறிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிக்கை எண் 1/2024 அதாவது குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? 30/1/2024 வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் 4 பதவிகளும் காலி பணியில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரரால் சான்றிதழ் பதிவிடம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பு பின்னர் சில விண்ணப்பதாரர் உரிய சான்றிதழ் குறைபாடாக, அதாவது கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பதிவிடம் அதை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக 7/12/2024 முதல் 21/12/2024 அதாவது 7ஆம் தேதியிலேருந்து ரீ அப்லோடிங்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பட் ஆனால் 11ஆம் தேதி இன்றைக்கி இருந்தால் ஓப்பன் ஆகுறதுனா ஃபாரஸ்ட் கார்டுக்கு. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் 7ஆம் தேதியிலேருந்தே ஓப்பன் ஆனது ரீ அப்லோடிங் டாக்குமெண்ட். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு அன்றைக்கி இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு, 12 மணி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? சான்றிதழ்களை சரியான சமயத்தில் பதிவிடம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகவல் அவ்விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இமெயிலையோ அல்லது உங்களுக்கு மெசேஜ் மூலியமாகவும் நாங்கள் மொபைல் மெசேஜுக்கு அனுப்பியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அவ்விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவிக்கக்கூடிய சான்றிதழ் தேர்வாணையத்தின் ஒருமுறை பதிவு ஓடிஆரின் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுது. ஸோ ரீ அப்லோடிங் வந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்டட் தான். ஓகேங்களா? தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சொன்னது நியூஸ் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக இது ரிஜெக்ட் தான். யாராக இருந்தாலும் ரிஜெக்டட் தான். ஓகேங்களா? நீங்கள் நல்லா டாப் ஸ்கோர் எடுத்துருங்க சார், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ண எதுவுமே கிடையாது. இங்கே டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கான தகுதியே இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் கிளைம் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக கொடுத்துருங்க சார். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டவுன்லோட் த மெமரண்டம் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குரூப் 4ன்னு சொல்லிட்டு இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா உங்களோட இமெயிலை செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? இதை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லிஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீ அப்லோடிங் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதை விட்டு இல்லை சார் நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னா எங்களுக்கு மெயிலே வரல, எனக்கு மெசேஜ் வரலாம், நீங்கள் டிஎன்பிசி எந்த காரணத்துக்கு கொண்டும் குறை கூற முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கும் போது இன்கமிங் எதனா பேரிங்காக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சர்வர் பிஸியாக இருக்கும், உங்களுக்கு மொபைலுக்கு நெட்வொர்க் கிடைக்காம, அதுக்கு வந்து டிஎன்பிசி பொறுப்பு ஏற்காது. அதனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி உங்கள் நம்பர் இருக்குதா, அதாவது ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட்டா பர்த்தையும் போட்டிங்கன்னா நோ டேட்டா ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தால் இவங்க சர்டிஃபிகேட் ரீ அப்லோடிங் கிடையாது. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் அண்ட் தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்த உடனே அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் ரீ அப்லோட் பண்ணணுன்றது மென்ஷன் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? அதில் நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இன்சார்ஜ் சீல் போட்டிருக்காங்க, இதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார் இன்சார்ஜுக்கு சீலுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. இன்சார்ஜ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு அதாவது ஹெச்எம்முக்கு அது பதிலாக ஏஹெச்எம் போட்டிருக்காங்க சார், அதனால் எந்த ரிஜெக்ட் ஆகலாம் சார். சார் உங்களுக்கு ரீ அப்லோடிங் வரலனா நீங்கள் ப்ளஸ் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? சார் நீங்கள் எனக்கு இந்த இதை பார்த்துட்டு சார் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா இவருக்கு ரிஜெக்ட்னா அப்போ எனது இதாகுமானா, சார் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து உங்களை டாக்குமெண்ட்டுக்கு ரீ அப்லோடிங் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏஹெச்எம் போட்டிருக்காரு ஒன்றும், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஹெச்எம் தான் சார் போடணும், ஏஹெச்எம் போட்டனால பிரச்சனை வருமா அப்படின்னு இந்த இமேஜை பார்த்ததுனால அவர் கேட்டார். சார் அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா?
சார் சரியான ஆவணங்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் பதிவேற்றம் செய்யுங்க. மீண்டும் நான் அறிவுறுத்துகிறேன் ஓகேங்களா எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும். ஸோ தவறு இருந்து விடாதீங்க. கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யுங்க சார் ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார். நிறைய பேர் நிறைய கமெண்ட் கேட்குறீங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது. அதனால் கரெக்டான உங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ண முடியல சார் எல்லாரோட கமெண்ட்டுக்கும். ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் காமனாக எல்லா கமெண்ட்டுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். இந்த ரீஓப்பனிங் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சார் உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா. அதை இப்போ கரெக்டாக வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க. லைக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா, அதில் அப்புறம் மிஸ்மேட்ச்னு சொல்லியிருக்காங்களா, இ-சேவை மையத்தை அன்றைக்கி வாங்கிருங்க ஓகேங்களா. பிஎஸ்சி சர்டிஃபிகேட் இருக்குதா, இ-சேவை மையத்தை அன்றைக்கி வாங்கிருங்க ஓகேங்களா. சார் நான் பழசு வச்சுருக்கேன் புதுசு ரெண்டும் ஒரே பேஜில் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் ஓகேங்களா. சார் இப்போ புதுசு இருக்குது பழசு இருக்குது ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அவங்க எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. அதை விட்டு இப்போ புதுசு வாங்கிட்டு பழசை போடவா புதுசை போடவா அப்படின்னு கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். ரெண்டையும் ஒரே பேஜில் வச்சு மேலே ஒரு பேஜ் கீழே ஒரு பேஜ் ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கடைசியாக ஒன்று சார் எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சுய உறுதிமொழி கடிதத்தை எழுதிருங்க ஓகேங்களா. மேல் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் என்னுடைய சுய ஒப்புதலுடன் நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். எந்த ஒரு தவறுதலும் இல்லை. அப்படி எதிலும் தவறுதுன்னா தேர்வாணையம் எடுக்கும் நான் இதுக்கு வந்து நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் பண்ணிடுங்க கீழே ஓகேங்களா. அந்த சுய உறுதிமொழி கடிதத்தை இந்த ரீஅப்லோடு வந்தவங்க கொஞ்சம் ஆக்சிலரேஷனாக இருக்குது சார் எனக்கு கொஞ்சம் இது இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக சுய உறுதிமொழி கடிதத்தை வச்சிருங்க. நீங்கள் ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க ஓகேங்களா. ஹேண்ட் ரிட்டன் எழுதி சுய உறுதிமொழி கடிதம் வச்சிட்டிங்கன்னா உங்களை டிஎன்பிசி அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. என்னால் என்ன உண்டோ ஓகேங்களா. அதாவது எங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க காலதாமதம் ஏற்பட்டது சார். அதனால் இந்த பழைய சர்டிஃபிகேட்டையும் நான் வந்து அப்லோடு செய்கிறேன். இதை வந்து என்னை வந்து கலந்தாய்வுக்கு அனுமதிங்க. கலந்தாய்வுக்கு அனுமதித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே நான் என்னுடைய முறையான சரியான சான்றிதழை உங்களிடம் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதிருங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ ஃப்ரம் டு போட்டு சுய உறுதிமொழியை ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி ஓகேங்களா. இது எழுதி வச்சுருங்க சார். கடைசி இந்த ரீஓப்பனிங் வந்தவங்களாம் கொஞ்சம் இதாக இருக்குது, என் சர்டிஃபிகேட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு சார், கிடைக்கல, லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, இங்கே போனால் லேட் ஆகுன்றாங்க அப்படின்றவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிருங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன் 2 சர்டிஃபிகேட் இப்போ ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ ரீஅப்லோட் பண்ணும்போது கரெக்டான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் அப்போ அதுதான் நான் அப்ளிகேஷனில் போட்டேன் அந்த நம்பர் இருக்குமே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஆக்டிவேஷன் நீங்கள் உங்களோட கொஷின் கேட்குறது நான் இல்லைன்னா சொல்ல சார் ஓகேங்களா. நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அதை தான் தோணும் டவுட்டு ஓகேங்களா. இதுதான் மனிதனோட இது மனநிலை ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மேலே ஒரே பேஜில் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அது பழசு இது புதுசுன்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சி அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அதுமாரி உறுதிமொழி கடிதத்தை வைத்திருங்க சார், வச்சுருங்க ஓகேங்களா. ஓகே சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா. கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் சார், முடியலாம் பதில் சொல்ல முடியல ஓகேங்களா. மெயின்ஸ் ப்ரிப்பேர் போயிட்டுருக்கு எனக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால் கொஞ்சம் முடியல சார் ஓகேங்களா. சரிங்க சார், பாருங்கள். தேங்க்யூ.